கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, எல்லார் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, எல்லார் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். 1 நாளாகமம் 29:12 வாஸ்து பாருங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் தாழ்த்தவும் உம்மாலே கூடும். ஆண்டவர் யாரையும் மேன்மைப்படுத்துவார், யாரையும் தாழ்த்துவார். இன்னைக்கு எல்லார் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். தாவீது, ஆடுகள் மேய்ச்சு கொண்டிருந்த தாவீது, ஆடுகளுக்கு பின்பாய் சென்ற தாவீதை கர்த்தர் எல்லாருக்கும் மேலாக சவுலிங்கிற ராஜாவை இறக்கி தாவீதை மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கும் கர்த்தர் யாரையும் இறக்கி உங்களை மேன்மைப்படுத்த தேவனால் முடியும். நிச்சயமாக அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள், ஆண்டவரே, மனுஷன் என்னை மேன்மைப்படுத்த வேண்டாம். மனுஷன் என்னை மேன்மைப்படுத்தினா அதே மனுஷன் என்னை காயப்படுத்தி விடுவான், சொல்லி சொல்லி காட்டுவான். ஆனால் நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துங்கப்பா. யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கிறேன் என்பதை இந்த ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவதுடைய ஒரு காரணம், ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உங்கள் கூட இருக்கிறேன் என்பதை இந்த உலகம் காணணும். அதுக்குத்தான் கர்த்தர் உங்களை எல்லார் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த போகிறான். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது இந்த உலகம் அறிந்து கொள்ளும், கர்த்தர் இந்த சகோதரனோடு கூட, இந்த சகோதரியோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று. இப்போ ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறீர் என்பது இந்த ஜனங்கள் எல்லாரும் காணும்படிக்கு என்னை மேன்மைப்படுத்தும். ஆண்டவர் நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்துவார். எவரையும் 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 சாதாரண ஒரு மனிதனாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவான். ஒரு சின்ன சாட்சியை சொல்லுகிறேன். சாதாரணமாக இருந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர், சாதாரணமாக இருந்த ஒரு ஃபோட்டோகிராஃபரை உலகம் முழுவதுக்கும் வல்லமையான ஒரு தெய்வ மனிதனாய் கர்த்தர் பயன்படுத்தினார், கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அந்த சாட்சி வேறு யாரும் இல்லைங்க, நான் தான். சாதாரண ஃபோட்டோகிராஃபர். ஆண்டவர் எந்தெந்த இடத்துலலாம் நான் தாழ்த்தப்பட்டேனோ அதே இடத்துல கர்த்தர் மேன்மைப்படுத்தியிருக்கிறான். நான் ஃபோட்டோ எடுக்கச்சல, நான் ஃபோட்டோகிராஃபர் இருக்கச்சல ஒன்று நினைப்பேன், மாப்பிள்ளை பொண்ணு கேக் கட் பண்ணுறதுக்கு சீஃப் கெஸ்ட்டை ஒருத்தங்களை இன்வைட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்துச்சு, நம்மளும் ஒரு கல்யாணத்தில் சீஃப் கெஸ்ட்டாக போய் அந்த கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான வீடுகளில் சீஃப் கெஸ்ட்டாக போய் அந்த கேக் கட் பண்ணுற நிகழ்ச்சியில் நான் இருந்து பங்கு பெறுறேன். கர்த்தர் மேன்மைப்படுத்த இருக்கிறான். உங்களை மேன்மைப்படுத்த மாட்டாரா? நிச்சயம் கர்த்தர் மேன்மைப்படுத்துவான். ஆண்டவர் யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். யோசுவா 3:7. யோசுவா 4:14 யோசுவாவை எல்லார் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். ஒரு யோர்தானை 2ஆக பிளந்து கர்த்தர் மோசையோடு இருக்கிறார், அதே போல் யோசுவாவோடும் இருக்கிறார் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் அறிந்து கொள்ளும்படிக்கு எல்லார் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்துவான. சொல்லாமன்னு சொல்லுவீங்களா? உங்கள் சொந்தம், பந்தம், உற்றா உறவினர், நண்பர்கள் எல்லார் நடுவில், நீங்கள் வேலை பார்க்குற இடம், நீங்கள் செய்கிற தொழில் நடுவில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஏன் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே,
இதை யாரெல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் என் தேவனாகிய கர்த்தர் மேன்மைப்படுத்தும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.